ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வந்து நாங்கள் ஆர்டிஃபிஷியல் ஜுவல்லரிஸ் பார்க்கறதுக்காக போயிருந்தோம். போகிற வழியில் அழகாக அந்த பறவைங்கள்லாம் இருந்துச்சு, செம்ம க்யூட்டாக இருந்துச்சு. ஸோ அதை பார்த்துட்டு அப்படியே ஆடம்ஸ் போயிருந்தோம், அடையாறில் இருக்கிற ஆடம்ஸ்க்கு. ஃபஸ்ட்டு நாங்கள் மோத்தி ஜுவல்லர்ஸ்னு ஒரு இடம் போனோம். பட் அங்கே பார்த்துட்டு இந்த இடத்துக்கு வந்தோம். அங்கேயுமே நல்லா தான் இருந்துச்சு கலெக்ஷன்ஸ், இல்லைன்னு சொல்ல மாட்டேன். இங்கே வந்து இன்னும் நிறையாவே டிஸ்பிளேல வச்சுருந்தாங்க. லைக் எல்லா டைப்ஸும் இருந்துச்சு. கோல்டு இல்லை ஸ்டோன்ஸ் வச்சது, லைக் கோல்ட்னா நாட் ரியல் கோல்டு, ஆர்டிஃபிஷியல். ஸ்டோன்ஸ் வச்சது, ரிசப்ஷனுக்கு ஏற்ற மாதிரி, நார்மலாக வந்து ஃபேஷனபிளாக ஸ்டோன்ஸ் வச்ச நெக் பீசஸ்ஸு எல்லாமே இருந்துச்சு. இந்த மாதிரி ஃபேன்சியாக இருக்கிற மாரி, ஸோ சிம்பிளாக இருக்கணும் அப்படின்னு நினச்சா லைக் பொண்ணு மாப்பிள்ளையை தவிர்த்து மற்றவங்களாம் போடுற மாரி கூட நிறையாவே இருந்துச்சு. அண்ட் தென் பிரேஸ்லெட்ஸ்லாம் ரொம்ப ஃபேஷனபிளாக இருந்துச்சு. இந்த ஈவில் ஐஸ்லாம் வச்சு இப்போ ஃபேமஸ் ஆகிட்டு வருதுல்ல, ஸோ அதெல்லாமும் இருந்துச்சு. அப்புறம் இந்த க்ளோவர் லீவ்ஸ், அந்த அந்த லக்கி சிம்பிள் சொல்லுவாங்கள்ல, அந்த 4 லீஃப் வச்சு அந்த மாதிரி பிரேஸ்லெட்ஸும் இருந்துச்சு. ஸோ நல்லாயிருக்கு கலெக்ஷன்ஸ், நீங்கள் போய் செக் பண்ணுங்கள் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டட்னா. இது வந்து அடையாறில் இருக்குது, ஆடம்ஸ் ஃபேஷன் சொல்லிட்டு அங்கே பார்த்துட்டு இருந்தோம் இன்னைக்கு. இந்த பிளாக் ஆக்சுவலி ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் எனக்கு அந்த பிளாக்ல அந்த க்ளோவர் லீஃப் சிம்பிள் போட்டதும் செம்மையாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஆப்வியஸ்லி ஜும்காஸ் அதெல்லாம் வந்து மேண்டேட்ரி ஒரு ஜுவல்லரி ஷாப் போனால். அண்ட் ஸ்டட்ஸ்லாம் கூட ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ரொம்ப நிறைய டிசைன்ஸ் இருந்துச்சு, எது சூஸ் பண்ணுறதுனே தெரியாது போல், வாங்கலாம் வந்தால் அந்த மாதிரி இருந்தது. இந்த மாதிரி ஆக்சிடைஸ்டெலாம் நான் அவ்வளோவா யூஸ் பண்ண மாட்டேன், ஸோ எனக்கு அதை பற்றி ஐடியாஸ் கிடையாது. ஸோ உங்களுக்கு பிடிச்சா போய் பாருங்கள். அண்ட் தென் ரிங்ஸ்லாம் கூட இருந்துச்சு. ரிங்ஸ் அவ்வளோ இல்லை, பட் ஓகே. ரிங்ஸ்க்கு நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன், பிகாஸ் ரிங்ஸ் எனக்கு தெரிஞ்சு அவ்வளோ இல்லை. அண்ட் டிசைன்ஸுமே வந்து அவ்வளோ மாடர்னாலாம் இல்லை. மேபி அந்த பெருசாக போடுற அந்த ஒன் ரிங், சிங்கிள் ரிங், ஃப்ளவர், பெரிய ஃப்ளவர் அந்த மாதிரிலாம் இருக்குது ஆன்டிக் இல்லை சில்வர் ஜுவல்லரியில். பட் நார்மல் ரிங்ஸ்லாம் ஐ ஒன்ட் ரெக்கமெண்ட், அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அண்ட் நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு, சுற்றி பார்க்குறதுக்கே வந்து டைம் ஆகிடும் போல் அந்த மாதிரி இருந்தது. அண்ட் தென் இது எங்கள் அக்கா ட்ரை பண்ணால், ஸோ அவளோட என்கேஜ்மெண்ட் சாரிக்கு இது வந்து செகண்ட் இந்த ட்ரை பண்ணுறதுக்கு சூப்பராக இருந்துச்சு. பட் என்கேஜ்மெண்ட்டுக்கு இன்னும் டைம் இருக்குது, செப்டம்பர் தான். ஸோ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நிறைய கலெக்ஷன்ஸ் அதுக்குள்ளே வந்துடும். ஸோ நீங்கள் இப்போவே புக் பண்ணிங்கன்னா அது கொஞ்சம் வேஸ்ட் தான், அப்போ வந்து புக் பண்ணிக்கோங்க, அப்போ இதே பிடிச்சிருந்துச்சுன்னா கூட வாங்கிக்கோங்க அப்படி சொன்னாங்க. ஸோ இந்த குட்டி குட்டி க்யூட் ஜுவல்லரி பார்த்தேன். எனக்கு அந்த க்ரௌன் வச்ச மாதிரியும் அந்த பட்டர்ஃப்ளை ஒரு டாலர் வச்சது ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. இட்ஸ் லைக் 200 ருபீஸ்ன்னு நினைக்கிறேன் அந்த ஒரு செயினா. ஸோ நல்லா இருந்துச்சு. லைக் ரேட் வைஸ் கூட ஓகே தான், பிகாஸ் மால்லலாம் போய் இந்த மாதிரி ஒரு செயின் எடுத்தோம்னா இது காஸ்ட் அரௌண்ட் 300 350 எல்லாம் இருக்கும். பட் இங்கே ஓரளவுக்கு சீப்பாக தான் இருந்துச்சு. அந்த ஜுவல்லரி ரேட் கூட ரெண்டலுக்கு வந்து 1.5Kலேருந்து 2K அந்த மாதிரி தான் சொன்னாங்க பர் டேக்கு. ஸோ இந்த மாதிரி ஸ்டாச்சூஸ்லாம் கூட இருந்துச்சு, இந்த அனிமே ஸ்டாச்சூஸ், இது அப்புறம் சின்ன பசங்க போடுற மாதிரி கீ செயின்ஸ் எல்லாமே இருந்துச்சு. ஸோ அதை பார்த்து முடிச்சுட்டு சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து எடுத்துக்கலான்னு கிளம்பிட்டோம். வீட்டுக்கு போயிட்டு அம்மா அப்படியே சுட சுட ஊத்தப்பம் வாங்கி அதை சாப்பிட்டு டின்னர் முடிச்சுட்டு தூங்கிட்டோம்.